தீமோத்தேயு வாசி. சரி, வாசித்த பிரசங்கி 7:21 வாசிங்க. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளும் நீ கவனித்துக் கொள்ளாதே. கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாக இருக்கும். திரும்பவும் 2 முறை வாசி. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே. சொல்லப்படும் எல்லா வேத வசனத்தையும் நீ கவனிக்காமலே இரு. ஆண்டவர் சொல்றார், இரு. கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பான். அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டுங்க. இன்னும் கூர்மையா உங்களுடைய அறிவு கண் திறப்பதற்காக 3ஆம் முறையாக சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் நீ கவனியாதே. கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை நீ கேள்விப்படுவாய். இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் நீ கவனிக்காது. அப்போ நான் இப்போ மொட்டையாக சொல்கிறேன், நான் தான் பிரசங்கம் பண்ணுறேன், நீங்கள் எல்லாம் கவனிக்காதீங்கன்னு சொல்லுவேன். அதுக்கு மறைவுறல தான், வெளிப்பாடு அப்படி தான். அப்போ இதுக்கு என்ன கருத்து சொல்லலாம்? உங்கள் கருத்து. நான் ஆன்சரை சொல்லிட்டேன், இருந்தாலும் அறிவில் இன்னும் சில காரியங்கள் வெளிப்பட வேண்டும். சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கொள்ளாதே. அப்படி நீ கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை விமர்சனம் பண்ணுவதை நீ கேட்க வேண்டியது வரும். ஏதாவது அர்த்தம் சொல்லுங்க பிரதர். ஓகே பிரதர். பிரதர் பின்னாடி இருக்கிற 2 பேரில் ஒரு ஆள் சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க பிரதர். சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கொள்ளாதே. அப்படி நீ கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை விமர்சிப்பதை நீ கேட்க வேண்டியது வரும் என்று சொல்லப்படுகிறது வேதவசனம். இதுக்கு மெய்யான ரகசியம் வேண்டும். தேவையானதை அப்போ பைபிளில் இருக்கிறதெல்லாம் தேவையற்றதா? தட்ஸ் த பாயிண்ட். இல்லை பிரதர், எங்கே இருக்கு சொல்லுங்கள். நீங்கள் ஏதாகிலும் ஒன்றை சொல்லுங்கள், நான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தரேன். இஃப் எனி கொஸ்டின் அகேன்ஸ்ட் டு மீ யூ ஆஸ்க். பைபிளில் இருக்குதான் சொல்லலை, நான் இங்கே தான் சொல்கிறேன், நான் உலகத்தை சொல்லலை. இப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? நான் சொல்லுகிற எல்லாத்தையும் நீங்கள் கவனிக்காதீங்க. அப்படி தானே பிரதர்? மொட்டையாக இருக்குது. நான் சொல்கிறதெல்லாம் நீ கவனிக்காத. அப்படி கேட்டால் ஓம் வேலைக்காரன் உன்னை விமர்சனம் பண்ணுவான்னு சொல்லியிருக்காரு வேதவசனம். ஆனால் இதுக்கு சரியான ரகசியம் வேண்டும். திரும்ப ஒரு முறை சான்ஸ் தரேன் பிரதர், சொல்லுங்கள். பைபிள் இருக்கிறது தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அது பொருத்தமானது. பொருத்தமான காலங்களில் அது பொருத்தமானது, பொருத்தமான நேரங்களில் அது பொருத்தமானது. ஆனால் எல்லாவற்றையும் கவனிக்காதுன்னு சொல்கிறாரு. அது ஏன் சொல்கிறார்? எதற்காக சொல்கிறார்? எப்படி அவர் சொல்லலாம் என்ற ஒரு கேள்விக்கு நம்ம பதிலளிக்கிறோம். அதான் இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அது புரியும். வேறு அர்த்தம் இருந்தால் சொல்லுங்கள் பிரதர். நீங்கள் சொல்லுங்கள், என்ன படிச்சிருக்கீங்க பிரதர்? நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஏ முடிச்சு எம்டிஏ முடிச்சிருக்கு, பெரிய படிப்பு. உட்காருங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள் வழக்கம். சொல்லப்படுகிற வேத வசனத்தை எல்லாவற்றையும் நீ கவனித்து கொள்ளாதே. கண்டிஷன் நம்பர் 1. அப்படி நீ கவனித்து கொண்டால் உன் வேலைக்காரன் உன்னை விமர்சனம் பண்ணுவதை நீ கேட்க வேண்டியது வரும் என்று தெளிவாக எல்லாருக்கும் புரியும்படியாக சொல்லியிருக்கிறார். ஆனால் மெய்யான ரகசியம் வேண்டும். யாராவது எனிபடி? அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம்.
மரண பரியந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. இங்கும் மறுபடியும் நான் விளக்கம் தருகிறேன். சொல்லப்படும் எல்லா காரியத்தையும் நீ கேட்காத. கவனித்தால் கேட்டால் உனக்கு வேலைக்கார நிமித்தம் தீமை வரும் என்று சொல்லப்படுகிறது. இப்போ சொல்லப்படும் வார்த்தை, அதாவது இப்படி திருப்பி போடுங்க, கேட்கப்படுகிற வார்த்தைகள். நீங்கள் சுவிசேஷத்தை கேட்கிறீர்கள் இல்லையா? இப்போ நான் இப்போ சொல்லுகிறேன், ஆனால் அநேக ஊழியக்காரர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். அப்போ நாம் அதை கேட்கிறோம். அப்போ சொல்லப்படுகிற சுவிசேஷம் ரெண்டு இருக்குது. ஒன்று இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷம், இன்னொன்று அந்தி கிறிஸ்துனுடைய சுவிசேஷம். ஆகவே அந்தி கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை நீங்கள் கேட்பீர்களானால் உங்கள் வேலைக்காரன் உங்களை நிந்திக்கும் காலம் உண்டாயிருக்கும் என்பதுதான் மெய்யான மெய்ப்பொருள். அல்லேலூயா. ஏன்னா அந்தி கிறிஸ்து பகவத்கீதையை வச்சு ஒன்றும் சுவிசேஷம் அறிவிக்கல, இல்லை குர்ஆனை வச்சும் பண்ணலை. அவனும் பைபிளை தான் வச்சுருக்கான், நானும் பைபிளை தான் வச்சுருக்கிறேன். இதில் யார் அந்தி கிறிஸ்து என்று கண்டுபிடிக்க வேண்டும். மெய்யான சுவிசேஷத்தை கேட்டால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்தி கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை கேட்டால் உங்கள் வேலைக்காரன் உங்களை நிந்திக்க வேண்டிய காலம் வரும் என்பதுதான் மெய்ப்பொருள். அல்லேலூயா. அப்படி என்ன அந்தி கிறிஸ்து பேசுவான்? பைபிளில் இருக்குது இல்லையா? பைபிளில் என்ன இருக்குது பிரதர்? மெயின் சப்ஜெக்ட் பைபிளில் என்ன இருக்குது பிரதர்? நீங்கள் சொல்லுங்கள், பைபிளில் மெயின் சப்ஜெக்ட் என்ன சொல்லுங்கள். சொல்ல சொல்ல தான் நமக்கு விடுதலையும் கிடைக்கும். கேட்குற கழிப்பர் சொல்லுங்கள். அதாவது பைபிளில் மெயின் சப்ஜெக்ட் எதை குறித்து பைபிள் சொல்லுகிறது? ஞானத்தை குறித்து சொல்லுகிறது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு அதெல்லாம் ரைட்டு தான், ஆனால் கரெக்ட் ஆன்சர் வரணும். மெயினாக பாவத்தை குறித்து பைபிள் பேசப்படுகிறது இல்லையா? ஒரு மனிதன் பாவம் செய்யக்கூடாது, அதான் பைபிளுடைய மெயின் ரகசியம். அடுத்து நமக்கு பிடிக்காத ஒரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது என்ன தெரியுமா? அதை நீங்கள் தான் சொல்லுங்கள். காணிக்கை, அவ்வளோதான். நமக்கு பிடிக்காது அது காணிக்கை தான். அதாவது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4 இருந்து ஆரம்பித்த பிரச்சனை வெளிப்பாடு வரைக்கும் இருக்குது, காணிக்கை பிரச்சனை. ஆனால் இந்த காணிக்கை பிரச்சனைகளை நான் உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவித்தால் உங்களுக்கு மனசு கஷ்டப்படும், உள்ளம் கலங்கி போயிடும். ஆனால் அந்தி கிறிஸ்துகள் பேசினால் உங்கள் உள்ளம் கலங்காது. ஏன் கலங்காதுன்னா அவன் சொல்லுவான், இருக்கிறதெல்லாம் போடுங்க, முடிஞ்சதை போடுங்கன்னு சொல்லுவான். அப்படி தானே பிரதர் சொல்லுவான்? முடிஞ்சதை உங்களால் முடிஞ்சதை போடுங்க, அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஊழியக்காரனும் பிரச்சனை இல்லை. முடிஞ்சதை போடுன்னு சொல்கிறது தான் அந்தி கிறிஸ்துனுடைய ஊழியம். கர்த்தர் சொல்லுவதை சொல்வதான் இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியம். கையை தட்டுங்க, நம்பினா தட்டுங்க. உங்களுடைய உள்ளத்திற்கு எதமாய் சுவிசேஷத்தை அறிவித்தால் நாளை உங்கள் வேலைக்காரன் சொல்லுவான், ஐயே ஆண்டவரை தேடினான், இப்போ குஷ்டரோகியாய் கிடக்கிறான். விழுந்து விழுந்து சபைக்கு போனான், இப்போ கால் நொண்டியாய் கிடக்கிறான். இப்படி வேலைக்காரன் சொல்லுவதை நாம் கேட்க வேண்டிய நிலைமை வரும். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை அறிவித்து அதன்படி நடந்தால் வேலைக்காரன் கை தட்டுகிற அளவிற்கு அவனும் ஆலயத்துக்கு போய் தேவனுடைய
சன்னிதானத்தில் பிரகாசம் அடைந்த போல நாமும் சென்று பிரகாசிப்போம் என்று சொல்ல தோன்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா உங்களுக்கு எது வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையா, அந்த கிறிஸ்துவனுடைய வார்த்தையா? கர்த்தருடைய வார்த்தை. அது கேட்கும்போது ஈயத்தை காதில் ஊற்றுன மாதிரி உங்களுக்கு வலிக்கும். ஏன்னா முறுக்கு வலிக்குமோ வலிக்காதா? வலிக்குமோ வலிக்காதா? வலிக்கும். நம்ம ஊழியத்தில் கொஞ்சமான்னு சொல்கிறது கிடையாது, தெரியல. இந்த கொஞ்சம் நஞ்சம்லாம் நம்ம ஊழியத்தில் கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்கிறதா நம்ம வேலை. அதான் ஏன் வேலை. நீங்கள் கொடுங்காமல் போங்க. ஆனால் சொல்லும்போது தேவனுடைய வார்த்தையை தான் சொல்லுவேன். அவர் அந்த கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? இல்லை அந்த கிறிஸ்துவனுடைய விசுவாசிகள் கர்த்தர் இவ்வளோ கேட்பாரா என்ற ஒரு கேள்வியை கேட்பார்கள். அது நியாயமான கேள்வி தான். நீங்கள் தான் சொல்லுங்கள் சிஸ்டர். இப்போது உங்கள்கிட்ட 10 பைசா இல்லை, ஆனால் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு பரிகாரத்தை ஆண்டவர் சொல்லுவார். அது கேட்கறதுக்கு ஈயத்தை காதில் ஊற்றுன மாதிரி இருக்கும், இல்லைனா பட்டன் இங்கே செருவி இங்கே வந்தது மாதிரி இருக்கும். அவன் ஊழியக்காரர்களை குறித்து அப்பா என்ன நினைப்பீங்க? தப்பாக நினைப்பீங்க. தப்பாக நினச்சா நீங்கள் தான் அந்த கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. சாலமன் எதற்கு 1,80,000 ஆட்டுக்கடாக்களை கொடுத்தான்? ஒரு ஆடு போதாதா ஆண்டவருக்கு? எதற்கு 2,20,000 ஆட்டுக்கடாக்களை கர்த்தருக்கு பலி செலுத்தின? அவருக்கு ஒன்று போதாதா? நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் மனோவா 1 தானே கொடுத்தான், ஒரு ஆடைத்தானே கொடுத்தான். சாலமன் ஏன் இவ்வளோ கொடுத்தான்? அதையா நீங்கள் யாராவது கேட்பீங்களா? அண்ணால் பொருத்தனை செலுத்தல, பொருத்தனை செய்வேன்னு சொன்னா அவளுக்கே பிள்ளை செல்வம். அப்ப ஏன் அவன் சொன்ன? அதே மாதிரி நம்ம பின்பற்ற முடியுமா? அப்போ நீங்கள் அண்ணாளாக இருக்க வேண்டும். அண்ணாள் எவ்வளோ பரிசுத்தமான சகோதரி. அதில் 199% உங்கள்கிட்ட பரிசுத்த குறைச்சல் இருக்குது. அப்போ அண்ணாளே எப்படி ஒப்பிடலாம்? மனோவா ஒரு பலி செலுத்தினான், போதும். ஒரு பிள்ளை செல்வத்திற்கு ஒரு ஆட்டுக்கடா மிஞ்சி போன 10,000 ரூபா. ஆனால் சாலமோன் அப்படி இல்லை. அவன் பிறக்கும் போதே பரிசுத்தவானாய் பிறந்தான். பிறந்தது விபச்சாரிக்கு விபச்சாரத்துக்கு ஒப்பான சொந்த தாயிடத்தில் தான் பிறந்தான். ஏனென்றால் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பொண்டாட்டி. பின்ன அவளுக்கு என்ன பேரு? அவளுக்கு தானே பிறந்தான். ஆனால் தேவன் பரிசுத்தம் பண்ணின பிறகு, அதாவது உரியாவினுடைய மனைவியை பரிசுத்தம் பண்ணி தாவீது கொடுத்த பிறகு உண்டான வித்து, அதான் பரிசுத்த வித்து. அப்போ சாலமன் பிறக்கும் போதே பரிசுத்த வித்து, பரிசுத்தமாக்கப்பட்ட ஸ்திரீனிடத்தில் தாவீதிடத்தில் பிறந்த பிள்ளை மிகவும் ஞானமுள்ளவனாக பிறந்தான், அறிவுள்ளவனாக பிறந்தான். அவனுக்கு எதுக்கு நீ அறிவு? என்ன பிரதர், அவனுக்கு எதுக்கு நீ அறிவு? பிறக்கும் போதே ஞானம். உன்னத பாட்டு எழுதியிருக்கானா இல்லையா? எவ்வளோ அருமையாக எழுதியிருக்கான். அப்புறம் அவனுக்கு எதுக்கு அறிவு? ஆனால் அவனே என்ன பண்ணான்? அறிவை பெறுவதற்கு 1000 மாடுகளை கர்த்தருக்கு சர்வாங்க தகனையாக பலியா செலுத்தினதுமே அன்று ராத்திரி தேவன் தரிசனமாகி, உனக்கு என்ன வேண்டும் சாலமோன்? நீ 1000 மாடுகளை எனக்கு பலி செலுத்தி இருக்கிறாயே, நான் இதற்கு பதிலாக உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். உடனே அவர் சொல்கிறார், ஆண்டவரே, என்னை ராஜாவாக நீ நியமித்திருக்கிறேன், இந்த ஜனங்களுக்கு நான் ஒரு இன்னும் அதிகமாய் புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்று கருதி எனக்கு அறிவு வேண்டும் என்று கேட்கிறார். ஆண்டவர் என்ன பார்க்கிறார்? நீ கேட்ட அறிவையும் தருகிறேன், புத்தியையும் தருகிறேன், ஞானத்தையும் தருகிறேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் தருகிறேன் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். கையை தட்டுங்க. இப்போ நம்ம எவ்வளவு பரிசுத்தவானாக இருந்திருந்தாலும் கர்த்தருக்கு கொடுப்பதிலே குறையுள்ளவளாக இருக்கக்கூடாது, கணக்கும் பார்க்கக்கூடாது. கணக்கு பார்க்கிறவன் அந்தி கிறிஸ்து, கணக்கு பார்க்காதவன் ஏசு கிறிஸ்துக்குரியவன். அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மருத்துவத்தை கொடுக்கறத யாரா கணக்கு பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டீங்க. ஆண்டவர் கொடுத்தா மட்டும் கணக்கு கேட்குறீங்க. அப்போ யார் நீங்கள்? அந்தி கிறிஸ்து. தேர் இஸ் நோ டவுட். இந்த அந்தி கிறிஸ்து லிஸ்ட்டில் என்கிட்ட கொஞ்சம் பேர் வருவாங்க, வந்திருக்காங்க. அதாவது ஒரு முறை மடையில் சொல்லியிருக்கிறேன்,
கடந்த ஜனவரி மாதம் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் புத்தகம் அச்சிட தந்த 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே திரும்ப கொடுத்த ஊழியம் தமிழ்நாட்டில் எந்த ஊழியக்காரன் செய்ய மாட்டான். நீங்கள் அந்தி கிறிஸ்து ஆனால் உங்கள் காணிக்கை இங்கே செல்லாது, அது திரும்பத்தான் வரும். உற்சாகமா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நிற்கிறவன், தேவனை போல் நான் பேசுவேன். ஆனால் உள்ளுக்குள்ள அவர் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் எவனாவது காணிக்கை திரும்ப கொடுத்துருக்கானா? விசுவாசிகளை காலை பிடிக்கிறதும் காலை நக்கிறதும் என் வேலை இல்லை, தூக்கி மூஞ்சில் அடிக்கிறதும் என் வேலை. இங்கே ஏலியா. உற்சாகமாக கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆகவே கல்யாண வீட்டில் சாப்பாடு போட்டு நான் சாப்பாடு போட்டேன்னு சொல்கிறதே தப்பு தானே இல்லையா? சொல்கிறதே தப்பு தானே. கல்யாண வீட்டில் நக்கி பாயசத்தை குடிப்போம், அடுத்து சாப்பாடு போட்டோன்னு விமர்சனம் பண்ணுவோம். அதான் நம்ம சுபாவங்கள். ஆக இந்த உலகத்தில் அந்தி கிறிஸ்துடைய ஸ்பீச்சை நீங்கள் கேட்டீர்களானால் நீங்கள் பிற்காலம் உங்கள் வேலைக்காரனே உங்களை தூசிக்கும் காலம் வரும், வந்தே தீரும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டானால் அதே அந்தி கிறிஸ்துடைய கூட்டங்கள் உங்களை விமர்சனம் பண்ணும். ஆனால் ஜெயம் தரும் தேவன் உங்களுக்குள்ள இருந்து அற்புதத்தை செய்து முடிக்காமல் திரும்பவே மாட்டார், ஓயவே மாட்டார். அவர் சொன்னா செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஆகவே விமர்சனக்காரர்களுக்காக நாம் வாழக்கூடாது, கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். இப்போ நிறைய பேர் சபைக்கு வருவாங்க, உங்கள் வீட்டில் ஆசீர்வாதமே இருக்காது. 23 வருஷமாக ஊழியத்துக்கு போகிறீங்களா, அங்கே என்ன தான் கிடச்சுன்னா ஒன்றுமே கிடைக்காது. ஏன் ஊழியத்தில் உங்களுக்கு பொண்ணு வெள்ளியெல்லாம் அதிகமாக கிடைக்காது, ஆனால் சத்தியம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் வேலை செஞ்சால் நீங்கள் சம்பாதிக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் நேர்மையாக இருந்தால் அதை பழகி பெருக்கி தருவார். நேர்மை இல்லைன்னா இருக்கிறதையும் பிடுங்கிடுவார். நானே ஓப்பனாக சொல்லி தானே அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்தால் நடத்துவார், கீழ்ப்படியாவிட்டால் 2 காலையும் பிடிச்சி இழுத்து போட்டுருவார், விழுந்து தலைமண்டை உடைஞ்சு போயிடும். அப்புறம் அங்கே போய் உடஞ்சி போச்சுன்னா என்கிட்ட கேட்டால் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. ஒரு சும்மா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. 2 இங்கே தான் செய்வார்,